Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது exercise 7.4 ஓட part 2 வீடியோ தான். So, previous videos of integral நீங்க பார்க்கல அப்படினா நம்ம சேனல்ல integrals ஓட playlist செக்ஷனை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் அது உங்களுக்கு ஒரு continuation இருக்கும். அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். ஓகே? So, இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து 13th question. ஆல்ரெடி நம்ம 12th question வரைக்கும் previous வீடியோல போட்டுருக்கோம். ஓகே. So, இப்ப 13th questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா dx by root of x minus 1 into x minus 2. இதுதான் நம்மளுக்கான question. Yes. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஓகே, இங்க ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. அது எப்படி இருக்கு? ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தது இல்லையா? ஆனா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th கொஸ்டின்ல என்ன பார்த்திருப்போம்னா நியூமரேட்டர்ல dx, டினாமினேட்டர்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எப்படி போடணும்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த கொஸ்டினையும் போட போறோம். ஸோ ஏன்னா ப்ராடக்ட்ல இருக்கு, அப்போ இது ஏதோ டிஃப்ரெண்டான கொஸ்டின்னு நினைக்க வேண்டாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு தானே, அதை எடுத்து தனியா எழுதிக்கோங்க. அதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் இன்டூ மைனஸ் 2னா மைனஸ் 2x. கரெக்டா? அடுத்து minus 1 into x na minus x, minus 1 into minus 2 அப்படின்னா plus 2. ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 ஆயிரும். இப்ப இது ஒரு குவாட்ராட்டிக்கா? கரெக்டா? அப்ப நம்மளோட கொஸ்டின்ல இந்த டேர்ம் நத்திங் பட் என்னது? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். அப்ப நம்மளோட சேம் ப்ரொசீஜர்லயே போடலாம். ஓகேவா? அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இருக்கா? அதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ அண்ட் c ஓட வேல்யூ. ப்ரீவியஸ் வீடியோல இதெல்லாம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. a ஓட வேல்யூ இங்க என்னது? 1, bங்கிறது மைனஸ் 3 அண்ட் cங்கிறது 2. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா மட்டும் எல்லாத்துலயும் எழுதியே போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு மிஸ்டேக் வராது. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்றது அப்பதான் நம்மளுக்கு டைரக்டா வந்து ஆள முடிஞ்சிடும். ஸோ b ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர், இதான் நம்மளோட கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a பிளேஸ்ல 1 தான். 1 இன்ட்டு எனிதிங் அதே தானா? ஓகே, அப்போ டைரக்டா x பிளஸ் b பை, சாரி b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ x பிளஸ் மைனஸ் 3 பை 2, a ஓட வேல்யூ என்னது? 1. 2 இன்ட்டு 1 2 தான். ஓகே, அதனால எப்படி வச்சுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் c பை a, அப்பனா 2 பை 1னா 2 மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 9 பை 4 a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்னது? 1 ஸ்கொயர் 1 தான். ஓகேவா? அப்ப ரிமைனிங் இதுதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இப்போ இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸா, ஸோ எக்ஸ் மைனஸ் 3 பை 2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இந்த டேர்ம் இங்க வருவோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன எடுப்போம்? எல்சிஎம். அப்போ இதை இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? 4 2s are 8. 8 மைனஸ் 9னா என்ன வரும்? மைனஸ் 1. ஓகேவா? ஸோ பிளஸ் அப்படியே எழுதிக்கலாம். இங்க 8 மைனஸ் 9 அப்படின்னா என்னது? மைனஸ் 1 பை டினாமினேட்டர் என்னது? 4. ஓகேவா? இதை வேணா நீங்க ஒரு ஸ்டெப் போட்டு எழுதலாம், இல்லைன்னா நீங்க டைரக்டாவும் எழுதிடலாம். குயிக்கா ஆன்சர் போடலாம். ஓகே, சரி. அப்போ x minus 3 by 2 the whole square, இது அப்படியே வச்சுப்போம். பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் 1 by 4ங்கிறத 1 by 2 the whole square எழுதலாம். கரெக்டா? 1 ஸ்கொயருங்கிறது 1, 2 ஸ்கொயருங்கிறது 4. ஓகேவா? கிளியரா? இப்போ இதை எடுத்துட்டு போய் எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. ஏன்னா இந்த x minus 1 into x minus 2ங்கிறது தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவல். அதை தான் நீங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ கொஸ்டின் எப்படி மாறிடும்னா dx by root of x minus 3 by 2 the whole square minus 1 by 2 the whole square. இதுதான் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இது எதுக்கு சிமிலரா இருக்கு? ஃபர்ஸ்ட் அதுக்குன்னா t dt எழுதிடலாம், அப்புறம் டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். அப்போ tங்கிறது என்னது? x minus 3 by 2, dtங்கிறது என்ன வரும்? அப்போ dx. அப்போ கொஸ்டின் என்ன மாறிடுச்சு அப்படின்னா dt by root of t ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். கரெக்டா? அந்த ஃபார்மேட்ல இருக்கா? புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னு? ஸோ t, இது வந்து t, இது 1 by 2 ஸ்கொயர். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா dx by root of x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருக்கு. கரெக்டா? ஒரு வேரியபிள் அப்புறம் தானே உங்களுக்கு வேல்யூ இருக்கு. அப்போ dx by root of x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது? log of x பிளஸ் root of x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா log of
x பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு t என்னது x minus 3/2 plus root of x square minus a square கரெக்டா x பிளேஸ்ல என்ன போடணும் x minus 3/2 இந்த term ஓகேவா so x minus 3/2 the whole square minus 1/2 the whole square plus c final step என்ன பண்ணனும்னா இந்த term first அப்படியே வச்சுக்கலாம் x minus 3/2 தான் இது இந்த இத வந்து expand பண்ணி எழுதுறோம்னு சொன்னோமா இதோட expansion அப்ப என்ன வந்துரும் plus root of இந்த term x square minus 3x plus 2 plus c இதுதான் நம்மளுக்கு 13th question ஓட answer. Next 14th question லயே similar தான் இருக்கு dx by root of 8 plus 3x minus x square 8 plus 3x minus x square இந்த மாதிரியே ஆல்ரெடி நம்ம question போட்டிருக்கோம் so நம்ம குயிக்கா இந்த question முடிச்சிடலாம் so I is equal to எடுத்து அப்படியே எழுதிடுறோம் கீழே என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு ஒரு quadratic equation அது அப்படியே தான் இருக்கு so quadratic equation எடுத்து எழுதிக்குவோம் 8 plus 3x minus x squareங்க தான் நம்மளோட quadratic equation கொடுத்திருக்காங்க first என்ன பண்ணனும் இந்த மாதிரி ஒரு வேல்யூ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க அப்படினா rearranging the terms எப்படி rearrange பண்ணனும்னா first x square term இருக்கணும் அப்புறம் x ஓட term இருக்கணும் அப்புறம் constant இருக்கணும் அப்ப first x square termனா minus x square first x squareக்கு என்ன இருக்கும் அடுத்து 3x அப்புறம் 8 இப்படி எழுதிக்கணும் ஓகேவா அப்பதான் நீங்க a b c உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் அப்ப இந்த क्वेश्चनல a ஓட வேல்யூ என்னது -1 b ஓட வேல்யூ என்னது 3 so a b c கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் -3x இது அப்படியே எடுத்து எழுதிட்டு equal to formula எழுதிக்குவோம் formula வந்து சேம் தான் எல்லா क्वेश्चनக்கும் ஓகேவா so 2a the whole square plus c by a minus b square by 4a square ஓகேவா சரி இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் a பிளேஸ்ல என்ன போடணும் -1 so minus of x plus b b பிளேஸ்ல என்ன போடணும் 3 by 2 into -1 வேல்யூ என்னது -2 ஆ கரெக்ட்டா ஓகே bracket போட்டுக்கோங்க நெகட்டிவ் நம்பர்னா the whole square plus c by a 8 by -1 னா -8 minus b square அப்பனா 3 square வேல்யூ என்னது 9 by 4 a square -1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +1 தான் ஓகேவா சோ 4 into 1 தான் ஓகேவா இது சோ இப்போ இத வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம் -x square plus 3x plus 8 னா minus of வெல்ல மைனஸ் இருக்காதா ஓகேவா இப்போ plus into minus ங்கிறது minus so x minus 3/2 the whole square okay இங்க இத ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் LCM எடுப்போம் ஓகேவா அப்போ 8 4s are என்ன வந்துரும் 32 minus 9 ன்னு இருக்குமா அப்ப 32 minus 32 ன்னு இருக்கும் ஓகேவா இங்க வேணா எழுதுறேன் -32 minus 9 ன்னு இருக்கும் அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு ஆன்சர் -41/4 கரெக்ட்டா இது வரைக்கும் அப்புறம் plus into minus ஓகேவா இதெல்லாம் ஐ ஹோப் உங்களுக்கே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்புறம் plus into minusங்கிறது என்னது minus so x minus 3/2 the whole square minus 41/4 ன்னு இருக்கு கரெக்ட்டா இது என்னன்னு எழுதணும் நம்ம some square term ன்னு எழுதணும் 41 ன்னு இருக்கு 41 ஸ்கொயர் டேர்ம்னு எழுத முடியுமா எந்த ஸ்கொயருமே வராது கரெக்ட்டா அப்போ வேற வழியே இல்ல இத ஸ்கொயர் டேர்மா எழுதணும்னா √41/2 the whole square மட்டும் தான் எழுத முடியும் கரெக்ட் தானே ஏனா √41 ஸ்கொயர்ங்கிறது என்னது 41 2 ஸ்கொயர்ங்கிறது 4 வந்துரும் ஓகேவா சோ இந்த மைனஸ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ் அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது √41/2 the whole square மைனஸ் செகண்ட் டேர்ம் என்னது x minus 3/2 the whole square இதுதான் இந்த டேர்ம் ஓகேவா இப்போ இத எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் क्वेश्चनல அப்ப I is equal to integral of dx by root of root குள்ள தான் இது ஓகேவா √41/2 the whole square minus x minus 3/2 the whole square okay இப்போ இந்த இடத்துல என்ன போடுவோம் tங்கிறது x minus 3/2 dtங்கிறது dx அப்புறமேட்டு क्वेश्चन எப்படி மாறிடும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டேர்ம் dt அப்ப dt by root of 41/2 கொஞ்சம் நீட்டா எழுதிறேன் ஒரே நிமிஷம் √41/2 the whole square minus t square இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது dx by root of first என்ன இருக்கு நம்பர் அப்ப a square minus x square னா ஃபார்முலா என்னது sin inverse of x by a so இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படினா sin inverse of x பிளேஸ்ல நம்மள்ட்ட என்ன இருக்கு t னா என்னது x minus 3/2 by a னா என்னது root of 41/2 plus c
ஓகேவா? இப்போ இது எல்லாமே ஆங்கிள் தான். ஓகேவா? இது என்டையர் டேர்ம். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதை சொல்லியிருக்கல, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை இங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2x minus 3, இது எல்லாமே பிராக்கெட் குள்ள. ஓகேவா? 2x minus 3/2 வரும் by root of 41/2 வருமா? அப்ப 2 cancel. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sin inverse of 2x minus 3 by root 41 plus c. This is your final answer. Okay, I hope அங்க கவர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த 2 cancel பண்ணிட்டு எழுதணும், அவ்வளவுதான். ஓகேவா? So this is your 14th question. Next 15th question வந்து ஆல்ரெடி போட்டோல 13 அதே மாதிரி தான் இருக்கு. root of x minus a into x minus b. அப்பனா என்ன, அங்க 2 3 னு நம்பர்ஸ் இருந்துச்சு, இங்க நம்பர் இல்லாம அதுக்கு பதிலா என்ன இருக்கு? a b னு இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த x minus a into x minus b எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square minus bx minus ax plus ab. கரெக்ட்டா? உள்ள மல்டிப்ளை பண்ணா அப்போ இதை எப்படி எழுதலாம்? x square minus மைனஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? a plus b into x plus ab. இதை எடுத்து போய் क्वेश्चनல போடுவோம். அப்போ क्वेश्चन என்ன ஆயிரும்னா dx by root of x square minus a plus b into x plus ab. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? தனியா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். நம்பர் பதிலா இங்க a b னே இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ a பிளேஸ்ல இங்க என்ன இருக்கும்? 1, b பிளேஸ்ல என்ன இருக்கும்? minus of a plus b, c பிளேஸ்ல என்ன இருக்கும்? ab. என்னக்கா இதுவும் abc அதுவும் abc புரியலையா? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா என்னது? x ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்க நம்பர், பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா 1. பீனா மீனிங் என்னது? எக்ஸ் பதில என்ன இருக்கோ பீனே இருந்தாலும் பீனே தான் எழுதணும். புரிஞ்சிச்சா? எக்ஸ் பதில இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பார்த்து எழுதணும். ஓகேவா? சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் இன்டூ சாரி பிளஸ் ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலா. ஓகேவா? x plus b by 2a the whole square plus c by a minus b square by 4a square. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a பிளேஸ் எல்லாம் 1 தான். ஸோ x மைனஸ் a பிளஸ் b by 2. ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னா நீங்க டக் டக்குன்னு எழுதிடலாம். ஒரு வாட்டி போட்டு அப்புறம் கேன்சல் பண்ண. புரிஞ்சா அங்கே எழுதிடுங்க. b பிளேஸ்ல மைனஸ் ஆஃப் a பிளஸ் b பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் a பிளஸ் b. அவ்வளவுதான். 2 இன்டு a, 2 இன்டு 1 இஸ் 2. ஓகே? பிளஸ் c பை ஏனா c வேல்யூ என்னது? ab. a ஓட வேல்யூ என்னது? 1 தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மைனஸ் b ஸ்கொயர். இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா மைனஸ் போயிருமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் பை 4 இருக்கும் இந்த டேர்ம். கரெக்டா? ஏன்னா 4 into a ஸ்கொயர் வேல்யூனா 1 ஸ்கொயர் வேல்யூ 1. ஓகே? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் இருக்கதை அப்படியே தான் எழுதணும். x மைனஸ் ஆஃப் a பிளஸ் b பை 2 தி ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே தான் எழுதணும். இதுல நம்மளால எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பட் இங்க நம்மளால இதை மல்டிப்ளை பண்ண முடியுமா? சோ இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா 4ab ஆயிருமா? 4 into ab is 4ab minus of a plus b the whole square இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்பதானே சிம்பிளிஃபை ஆகும். அப்ப என்ன வரும்? a square plus b square plus 2ab இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா whole divided by 4. ஓகே? நெக்ஸ்ட் அப்போ x இப்படியே போடுவோம். x minus a plus b by 2 the whole square plus இதை மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4ab மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கும். ஹோல் டிவைடட் பை 4. ஓகே? நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படியே தான் இருக்கும். x மைனஸ் a பிளஸ் b பை 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே? பிளஸ் 4ab ல 2ab போயிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்கும்? 2ab. 4 minus 2 னா 2 தான். கரெக்டா? அப்ப 2ab minus a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் by 4 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு மைனஸை வெளியில எடுக்க போறோம். ஓகே? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க ஒரு மைனஸை வெளியில எடுத்துட்டோம்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குமா? ஏன் இது வெளில எடுக்கிறேன்னு இப்ப புரிஞ்சிச்சா? ஏன்னா இந்த மைனஸ வெளில எடுத்துட்டேன்னா இப்ப இது a மைனஸ் b யோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஆயிருமா? அப்ப நான் டைரக்டா போட்டுடலாம்.
minus a square minus b square அப்படி ஃபார்முலா இல்லல ஒன்னு plus 2ab இல்லனா minus 2ab a square b square எப்பவும் என்னவா தான் இருக்கணும் பிளஸ்ஸா தான் இருக்கணும் அதனால தான் இதுல இருந்து காமனா என்ன எடுத்துட்டீங்க ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் போயிடுச்சுனா இங்க plus a square ஆயிரும் plus b square ஆயிரும் plus இருக்கு அப்போ ஒரு வெல்ல ஒரு மைனஸ் போயிடுச்சுனா இது என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் ஓகே நெக்ஸ்ட் x minus a plus b by 2 இது அப்படியே தான் வருது ஓகேவா மைனஸ் இது என்னவாயிரும் சொன்ன a minus b the whole square by 4 ன்னு ஆயிடுச்சு இப்போ ஓகேவா ஃபைனலா இப்போ நம்ம ஒரு டேர்மை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு அப்புறம் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணனும் ஓகே இது வந்து டோட்டலா எழுதுனேனா a minus b by 2 the whole square whole square term எழுதணும்னா இதுக்கு a minus b whole square 4ங்கது என்னன்னு எழுதுவேன் 2 square கரெக்ட்டா அப்போ whole square னா a minus b by 2 the whole square அப்ப மீனிங் என்னதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இத எடுத்துட்டு வந்து இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்புறம் தான் நம்ம இன்டிகிரேட்டே பண்ண போறோம் ஓகேவா அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க சோ தட் நான் அழிச்சிட்டு எழுதிறேன் இப்போதைக்கு நம்ம இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஓகே சரி ஐ ஹோப் இப்ப நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க மட்டும் நான் அழிச்சுக்கிறேன் okay so first equation na idudha correct so இந்த equationல இந்த termக்கு பதிலா என்ன substitute பண்ண போறோம்னா அழிச்சிட்டே எழுதுவோம் ஓகேவா இப்போ என்ன substitute பண்ணலாம் அப்படினா I is equal to integral of dx by square root of இப்போதான் இத substitute பண்ண போறோம் ஓகேவா x minus a plus b by 2 the whole square minus a minus b by 2 the whole square இதுதான் நம்மளோட entire term ஓகேவா அப்ப t ங்கிறது என்ன எடுக்கணும் x minus a plus b by 2 dt என்ன வந்துரும் dx அப்ப question எப்படி மாறிரும் dt by root of t square plus sorry minus a minus b by 2 the whole square ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு integral of dx by root of x square minus a square னா அதே ஃபார்முலா தான் அங்க பார்த்தது log of x plus root of x square minus a square தான் ஃபார்முலா ஓகேவா ஓகே சோ ஃபைனலா ஆன்சர் என்ன வரும் log of x னா t னா x minus a plus b by 2 okay plus root of x square minus a square அப்ப இதுதானே term correct t ங்கிறது x minus a plus b by 2 அப்ப இந்த term so x minus a plus b by 2 the whole square minus a minus b by 2 the whole square இது யாருக்கு equal question க்கு equal அப்ப final answer is x minus a plus b by 2 the whole square இங்க மாதிரி பாருங்க okay sorry correct தான் okay log of x minus plus root of in the entire term தான் என்னது நம்மளோட question so x minus a into x minus b okay plus c so இதுதான் நம்மளுக்கு 15th question ஓட answer okay next 16th question வந்து like ரெண்டு மெத்தட்ல போடலாம் ஆனா நம்ம வந்து இருக்கல சிம்பிளான மெத்தட் எதுன்னு பார்த்தா அதுல ட்ரை பண்ணி பாப்போம் question வந்து என்னன்னா 4x + 1 divided by 2x square plus x minus 3 into dx ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஓகே சரி இதுதான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க இப்போ இதுக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மேல லீனியர் இருக்கு கீழ குவாட்ராட்டிக் இருக்கு அப்ப நான் ஒரு மெத்தட் சொன்னேனா மேல லீனியர் கீழ குவாட்ராட்டிக் இருந்தா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபார்முலால போடணும் a into d by dx of denominator plus b ன்னு எழுதணும் ஓகே அப்ப அதுதானக்கா இதுக்கு வரும்னா அது போடலாம் பட் அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது மெத்தட் அப்ளை ஆகுமோன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி ஓகேவா என்ன மெத்தட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஈஸியான மெத்தட் சோ ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க அது இந்த எக்ஸசைஸ் அதனால இது இந்த மெத்தட்ல தான் இருக்கும் அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஒரு क्वेश्चन கொடுத்தா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அதுல ஏதாவது ட்ரை பண்ணலாமா ஓகே அதுல போட்டு பாப்போம் வரல அந்த மெத்தட் அங்க சூட் ஆகலனா நாம இப்ப படிக்கிறதுக்கு போகலாம் சூட் ஆச்சுனா அதுவே ஈஸியா தானே இருக்கும் கரெக்ட்டா சோ எப்பவுமே அந்த மாதிரி படிங்க இது 4.4 அதனால இதுதான் மெத்தட் அப்படிலாம் கிடையாது ஓகேவா சோ சப்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றேன்னா டினாமினேட்டர் எடுங்க 2x square plus x minus 3 இந்த ரூட்ல எப்ப எடுக்க மாட்டோம்ல அது as usual தான் அப்ப dt என்ன வரும் 2 அப்படியே வச்சுக்கலாம் x square differentiate பண்ணா 2x கரெக்ட்டா x differentiate பண்ணா 1 into dx கரெக்ட்டா சோ 2 2s are 4
So 4x plus 1 into dx இருக்கா நியூமரேட்டர்ல. அப்ப question டைரக்டா எப்படி மாறிடும்னா dt, இந்த entire termங்கிறது dt, இங்க என்ன வந்துரும் root of இந்த entire term தானே t ன்னு எடுத்தோம், அப்ப root t. அப்ப மேல போச்சுன்னா இது வேல்யூ என்னது, t power minus 1/2. கரெக்டா? அப்ப இது just integrate பண்ணிடலாமா, t power minus 1/2 plus 1 by minus 1/2 plus 1 அவ்வளவுதான். So t ஓட பிளேஸ்ல என்ன எடுத்தோமோ 2x square plus x minus 3 whole power 1 minus 1/2 னா 1/2 by 1/2 plus c. So final answer 1/2 மேல போச்சுனா 2 ஆயிரும். So 2 power 1/2 னா இது root of, so 2x square plus x minus 3 plus c. This is your final answer for 16th question. Okay, இப்பயும் ஒரு சில பேருக்கு டவுட் வரும், சரிக்கா இதுல போட்ட ஆன்சர் வந்துருச்சு, பட் அதுல போட்டேன்னா எனக்கு வேற ஆன்சர் வரலாம்ல, அப்ப எதுக்கு எனக்கு மார்க் தருவாங்கன்னா, நீங்க போட்டிருக்க ப்ரொசீஜர் கரெக்டா இருக்கு அண்ட் ஆன்சர் அதுக்கானது கரெக்டா இருந்துச்சுன்னா you will get mark, because indefinite integral இது எல்லாமே கரெக்டா. indefinite integralல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆன்சர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதனால தானே கடைசியில பிளஸ் சி எல்லா क्वेश्चनக்கும் எழுதிட்டு வரீங்க, அது ஏதோ ஒரு வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்ட்டு. சோ அதனால அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, பட் நீங்க போடுற ஸ்டெப்ஸ் கரெக்டா இருக்கணும். ஏதோ தானோ நீ எதையோ ஒரு ஸ்டெப்பை போட்டு ஏதோ ஒரு கொண்டு வந்தீங்கனால மார்க் தர மாட்டாங்க. கரெக்டா இதுக்கு அப்ளை ஆகுது, கரெக்டா இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டா இருந்தா ஆன்சர் கரெக்டா வந்தா you will get mark. This is only for indefinite. definite integralக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும், யூனிக் ஆன்சர் தான் இருக்கும். இன்டெஃபினைட்டுக்கு மட்டும் தான் மல்டிபிள் ஆன்சர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? அதனாலதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட். இப்ப இது 1 மார்க்ல கொடுத்தாங்க, நீங்க அதுதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மெத்தட்ல போட்டக்கூடாது இல்ல, லீனியர் பை குவாட்ராட்டிக் அது பெருசு, அப்போ இதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? அதுக்கேத்த மாதிரி படிங்க. So this is your 16th question. Next 17th questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 2 dx divided by square root of some value x square minus 1. இதுதான் உங்களோட question. ஓகேவா? சரி, இதுக்குமே அதே தான். அப்ப லீனியர் மேல இருக்கு, கீழே குவாட்ராட்டிக் இருக்கு. அப்ப எடுத்த உடனே அந்த ஃபார்முலாக்கு தான் போகணுமா அப்படின்னா இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது வருமானு யோசிச்சு பார்ப்போம். என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, இதை ஸ்பிளிட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், இந்த எக்ஸுக்கும் இந்த டேர்ம் தான் டினாமினேட்டர், இந்த 2க்கும் இதே டேர்ம் தானே டினாமினேட்டர். அப்ப தனித்தனியா கொஸ்டினை ஸ்பிளிட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்னா x by root of x square minus 1 dx. கரெக்டா? அது ஒரு டேர்மா. அப்புறம் இதை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா 2 வெள்ளத்துக்கு எழுதிடலாம். அப்ப dx by root of x square minus 1 இருக்கும். கரெக்டா? அப்ப இது i1 ன்னு வச்சுக்கலாம், இந்த என்டையர் டேர்மா. இது பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இது i2 ன்னு வச்சுக்கிறேன். கொஸ்டின் எப்படி மாறுதுன்னு புரிஞ்சிருச்சா? சோ 2 வெளில எடுத்து எழுதிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அதுக்காக தான். இப்போ i1 கால்குலேட் பண்ணலாமா? ஈஸி தானே. x dx by root of x square minus 1 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு சப்ஸ்டிடியூஷன் வரும். ஏன்னா x square minus 1 t ன்னு எடுத்தனா dt என்ன வரும்? 2x dx. x dx மேல இருக்கு. அப்ப dt by 2 யாருக்கு ஈக்குவல்? x dx க்கு ஈக்குவல். அப்ப क्वेश्चन என்னவாயிரும்? i1 is equal to x dx பிளேஸ்ல dt by 2 ன்னு எழுதிக்கலாம். கீழ வந்து root t. அப்போ 1/2 வெளில எடுத்துருவோம். root t மேல வந்துச்சா t power minus 1/2 into dt. கரெக்ட் தானே? இது இப்பதான் போட்டோம். ஓகேவா? அப்ப அதை இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா t power minus 1/2 plus 1 by minus 1/2 plus 1. So half of t என்னன்னு எடுத்தோம்னா, இங்க t என்ன எடுத்தோம்னா x square minus 1. ஓகே, so x square minus 1 1 minus 1/2 என்னது? 1/2 divided by 1/2. So 1/2 1/2 cancel. First term ஓட answer அப்ப என்னது? x square minus 1 whole power 1/2. That is nothing but root of x square minus 1. அடுத்தது i2 இன்னுமே ஈஸி. என்ன கொடுத்திருக்காங்கன்னா dx by root of x square minus 1. so இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கா? என்ன ஃபார்முலா? dx by root of x square minus a square. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் இருக்கு, அப்புறம் தான் வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? log of x plus root of x square minus a square. கரெக்டா? plus c. so ஆன்சர் அப்ப என்ன வரும்? log of x plus root of x square minus a square னா x square minus 1 square. அவ்வளவுதான். 1 squareங்கிறது 1. so இது i1, இது i2. அப்ப ஃபைனல் ஆன்சர்ங்கிறது என்னன்னா i1 plus 2i2. அப்ப i1 னா root of x square minus 1 plus 2 times log of i2. so x plus root of x square minus 1 plus c. ஓகேவா?
நெக்ஸ்ட் எந்த கொஸ்டின் பார்ப்போம்னா 24th கொஸ்டின் வந்து பார்ப்போம் இந்த வீடியோல. பிகாஸ் இந்த 18ல இருந்து 23 வரைக்கும் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே மாடல். அதை ஒரு செப்பரேட் வீடியோவா போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இந்த வீடியோல இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறது கரெக்டா, ஒன்லி குவாட்ராட்டிக் இருக்கு. அதை வச்சு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதனால 24 and 25 இப்ப நம்ம பார்த்தரலாம். நெக்ஸ்ட் பார்ட் 3 ஆஃப் 7.4ல என்ன பார்க்கலாம்னா கொஸ்டின் நம்பர் 18 இருந்து கொஸ்டின் நம்பர் 23 வரைக்கும் அந்த வீடியோல பாத்துறோம். சேம் மாடல் தான். சோ ஒரு சம் நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கனால அடுத்தடுத்து நீங்களே போட முடியும், அதுக்காக தான். ஓகேவா? சோ இப்ப இந்த 24ல ஈஸியானது தான், 1 மார்க் தான். ஓகேவா? சோ dx by x square plus 2x plus 2 இதுதான் வந்து உங்களோட கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இருக்கிறது நியூமரேட்டர்ல dx, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப அதான் இந்த குவாட்ராட்டிக். இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன பண்ணணும், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கணும். இதுல இருந்து a ஓட வேல்யூனா என்னது 1, b ஓட வேல்யூனா 2, c ஓட வேல்யூனா 2. ஓகேவா? எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறமேட்டு அதோட ஃபார்முலா. ஓகேவா? சோ இதெல்லாம் இது 1 மார்க்ல இப்ப கேட்டிருக்காங்க. இவ்வளோத்தையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை. இருக்கலே ஷார்ட்டா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புரியுதோ அதை ரஃப் காலம்ல போட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதுனா போதும். ஓகேவா? சோ உங்களுக்கு போட தெரியணும்ல, அதுக்காக தான் நான் உட்காந்து டீட்டெயிலா போடுறேன். 1 மார்க்னா நீங்க ஷார்ட்டா போட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப்ஸா எப்படி வந்துச்சு, எங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எழுதுறேன். ஓகேவா? சோ இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த சம் ஃபுல்லா அதே தானே போட்டோம். சோ இதுல a பிளேஸ்ல என்ன போடுவோம் 1. ஓகே, அப்போ x பிளஸ் 1 இன்டூ எனிதிங் அதே தானே இருக்கும். அதனால தான் 2/2 இருக்குமா, a பிளேஸ்ல 1 போட்டேன்னா 2/2 இருக்கும். the whole square plus c by a na 2/1 that is 2 minus b square என்னது 2 square that is 4/4. கரெக்டா? a பிளேஸ்ல எல்லாம் 1 போட்டீங்கன்னா அப்ப இங்கே இது கேன்சல் ஆயிடும், இங்கே இது கேன்சல் ஆயிடும். அப்ப சிம்பிளா ஆன்சர் என்ன வந்துரும், x plus 1 the whole square plus 2 minus 1 என்னது 1. சோ 1ங்கிறது என்ன எழுதிக்கலாம், 1 square. அப்ப அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா? சோ என்ன ஆகும், I is equal to dx by square rootல இது உள்ள அப்படியே தான். சோ dx by x plus 1 the whole square plus 1 square. அப்ப tங்கிறது என்ன எடுக்கணும், x plus 1 dtங்கிறது dx எடுக்கணும். இதெல்லாம் 1 மார்க்னா உங்களுக்கே புரிஞ்சிச்சுன்னா you can leave it. Okay? So t square plus 1 square. So இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், dx by x square. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் இருக்கு வேரியபிள், அப்புறம் தான் இருக்கு. அப்போ dx by x square plus a square na 1 by a tan inverse of x by a. ஓகேவா? சரி, அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது 1 by a பிளேஸ்ல என்ன இருக்கு 1 tan inverse of x. x னா என்னது இங்க t னா x plus 1 by 1. so final answer is tan inverse of x plus 1 plus c. so இது 1 mark. so எந்த ஆப்ஷன் னு பாத்துக்கலாம், tan inverse of x plus 1 plus cங்கிறது b ஆப்ஷன். so 24 க்கான ஆன்சர் b. ஓகே, so இத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 25. ஸோ 25ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே. 9x minus 4x square dx by root of 9x minus 4x square. எஸ், இதுதான் கரெக்ட். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா சேம் தான் இப்போ நம்ம போட்டது. ஸோ வந்து இது கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அப்புறம் என்ன பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம், தென் தி x டேர்ம், தென் தி கான்ஸ்டன்ட். சோ -4x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் 9x எழுதணும். ஓகே, சோ a ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு -4, b ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு 9, c ஓட பிளேஸ்ல எதுவுமே இல்ல, அப்போ 0. ஓகேவா? சோ ஃபார்முலா 9x is equal to இது வந்து x plus b by 2a the whole square plus c by a minus b square by 4a square. இப்போ substitute பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. so a பிளேஸ்ல -4, x plus b ஓட வேல்யூ என்னது 9, இங்க 2 times of -4 plus c ஓட வேல்யூ 0. அப்ப இந்த மொத்த டேர்மே இருக்காது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், minus b square. b square னா 9 square that is 81 by 4 into a square. -4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னதான் வரும், 16 தானே வரும். கரெக்டா? பிளஸ் 16 வரும், மைனஸ் வராது. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க எழுதுவோம், தட் இஸ் ஈக்குவல் டு -4 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள எக்ஸ் இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா. ஸோ எக்ஸ் மைனஸ் 9 by 4 2s are 8. ஸோ 9 by 8 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் இங்கே பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும் மைனஸ். ஓகேவா? ஸோ மைனஸ்
ஸோ இங்க எந்த கேன்சலேஷனுக்கும் வழி இல்லை, அதனால அப்படியே தான் எழுதணும். ஸோ என்ன இருக்கும்னா 81 இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம்ல. ஸோ 16 4 சார் என்னது 64, கரெக்டா? இப்போ -4 என்ன பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேணா அதை ஸ்கொயர் டேர்மா எழுதிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x - 9/8 the whole square minus இது என்ன ஸ்கொயர் டேர்ம்னு எழுதலாம்னா இது 81ங்கிறது 9 ஸ்கொயர், 64ங்கிறது 8 ஸ்கொயர். அப்போ 9/8 the whole square கரெக்டா? 9 ஸ்கொயர் 81 ஆயிரும், 8 ஸ்கொயர் 64 ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த -4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன ஆயிரும்னா பிளஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆஃப் 4 times 9/8 the whole square இருக்கும். கரெக்டா? மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் இங்க மைனஸ். ஓகேவா? 4 times x plus x minus x minus 9/8 the whole square இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு அப்புறமேட்டு I will tell you two methods. ஒன்னு என்ன பண்ணலாம்னா இந்த 4ங்கறத எல்லா இடத்துலயும் என்னன்னு எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதி இங்கேயும் 2 ஸ்கொயர்னு எழுதி ஸ்கொயர் குள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா எழுதலாம். ஓகேவா? ஐ ஹோப் எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப 18/8 the whole square minus 2 வந்து உள்ள எடுத்துருவீங்களா, அப்போ 2 times of x minus 9/8 the whole square இப்படி எழுதி அப்படியே சம் போடலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். இல்ல எனக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஓகே, இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணலாம்னா இப்ப அந்த 4 தானே இருக்கும், 4 இப்போ காமனா எடுங்க. ஓகேவா? மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டு காமனா எடுக்கணும். ஃபர்ஸ்டே நான் அதுக்கு 4 வெளியே வச்சிருப்பேன்ல, 4 வேணா வெளில வச்சுக்கோங்க. ஆனா எதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும், மைனஸா பண்ணணும். நம்ம மைனஸா மறந்துருவோம், அதுக்காக தான் நான் அப்படி எழுதுனதே. ஒரு ஸ்டெப் புரிஞ்சிச்சா? இல்லைன்னா நீங்க இந்த மைனஸை மறந்துருவீங்க. மைனஸ் எடுத்துட்டு போய் ஸ்கொயர் ரூட்ல போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ல நெகட்டிவ் நம்பர்லாம் வராது. ஓகேவா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வேணா வெளில எடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப 4 காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், 9/8 the whole square minus x minus 9/8 the whole square ன்னு இருக்கும். இதை எடுத்துட்டு போய் இப்ப இந்த क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. கரெக்ட்டா? அப்ப I is equal to dx by கீழ ஸ்கொயர் ரூட் ஆஃப், கரெக்ட்டா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x minus 4x square தான் இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 4 times 9/8 square minus x minus 9/8 the whole square. இப்போ root of 4 அப்படி என்ன ஆயிரும் 2. அப்போ 1/2. நான் என்ன இதை அழிச்சிட்டு எழுதுறேன், நீங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த சைடு நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இதை அழிச்சிட்டு எழுதுவோம். ஓகே, சரி. இப்போ என்ன ஆயிரும்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 4 இருக்கும். கரெக்டா? அப்ப ரூட் ஆஃப் 4ங்கிறது என்ன ஆயிரும் 2. சோ 1/2. டினாமினேட்டர்ல தான் 4 இருக்கு, அப்போ வெளில தான் 2 வரும். புரிஞ்சிச்சா? சோ நீங்க தூக்கிட்டு போய் நியூமரேட்டர்ல எழுதி வச்சிடாதீங்க. ரூட் 4 எங்க இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. ரிமைனிங் டேர்ம் மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சோ 9/8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 தி whole square. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? அப்ப tங்கிறது x minus 9/8, dtங்கிறது dx. so அதுக்கப்புறமேட்டு 1/2 into dt by root of 9/8 whole square minus t square. அப்ப இது எந்த ஃபார்முலால வருது, dx by root of a square minus x square ன்னு வருது. அப்ப டைரக்ட் ஆன்சர் என்னது, sin inverse of x by a. அப்போ 1/2 times sin inverse of x, x na t, t na என்னது x minus 9/8 by a, a na என்னது 9/8. கரெக்டா? இப்போ அந்த 9/8 plus c. ஓகேவா? இப்போ இந்த 9/8 மேல போச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அடுத்த ஸ்டெப். சோ 1/2 sin inverse of இதெல்லாம் ஆங்கிள். ஓகேவா? ஆங்கிள்னா நீங்க பிராக்கெட் போட்டுக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேவா? சோ sin inverse of இப்போ என்ன நடக்கும்னா 9/8 மேல போச்சுன்னா என்ன வரும் 8/9 times x minus 9/8 ன்னு இருக்கும். கரெக்டா? அந்த சைடு வேணா அழிச்சிடலாமா, நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைடையுமே ஃபுல்லாவே நான் உங்களுக்கு நீட்டா போட்டு கொடுத்துட்றேன். சோ இதெல்லாம் 1 மார்க்ல கேக்குறாங்களா, என்னக்கா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா எஸ் இப்படியும் கேட்பாங்க. சோ இதுல நம்ம எப்படி ஷார்ட்டா போடணுங்கிறத கத்துக்கணும். ஓகேவா? இப்ப இந்த டி டிடிங்கிறது உங்களுக்கே மைண்ட் கால்குலேஷன்ல வரணும். அப்படி வந்துச்சா நீங்க ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிரும்னா half of sin inverse of 8/9 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். சோ 8/9x minus 9/8 into 8/9 இருக்குமா? கரெக்டா? இப்படிதானே இருக்கும்.
அப்ப இது ரெண்டுமே என்ன வரும் கேன்சல் ஆயிட்டு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கும். இந்த மிஸ்டேக்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 வராது, 1 தானே வரும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் 0 வர முடியும். கேன்சல் பண்றப்போ 1 தான் வரும், எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா. ஓகேவா? பிளஸ் சி. ஓகேவா? சோ இது வந்து எந்த ஆப்ஷன் வந்து சிமிலரா இருக்குன்னு பார்ப்போம். half of sin inverse of 8. சரி, இன்னுமே வந்து பாருங்க எந்த ஆப்ஷனும் சிமிலரா இல்ல. பிகாஸ் எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்து தான் எழுதியிருக்காங்க. அப்ப அடுத்து sin inverse of எல்சிஎம் எடுங்க. 8x இங்க 9ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்களா? சோ 8x minus 9 by 9 plus c. இப்ப வேணா வந்து ஏதாவது ஆப்ஷன் வரும். சோ 8x minus 9 by c னா அப்ப மறுபடியும் இருக்கும் ஆப்ஷன் பி. கிளியரா? ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 25th question. ஓகே, சோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் 7.4 ஓட பார்ட் 2. நெக்ஸ்ட் பார்ட் 3ல நான் சொன்ன மாதிரி அந்த நியூமரேட்டர்ல லீனியர், டினாமினேட்டர்ல குவாட்ராட்டிக் இருந்தா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலால போடுவோம்னு சொன்னால அந்த சம்ஸ் வந்து ஒரு 5 to 6 சம்ஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சோ ஸ்டே டியூன். நம்மளோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பாக்குறேன். Till then, stay tuned. Bye.